வர்தா புயலினால் பாதிக்கப்பட்ட காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்ட சீரமைப்பு பணிகளால் அங்கு இயல்பு நிலை திரும்பியுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகளை மேற்கொண்ட தமிழக அரசுக்கு பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர். தமிழகத்தை கடந்த 12ஆம் தேதி தாக்கிய வர்தா புயலினால் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்கள் பெரும் சேதத்தை சந்தித்தன. ஆயிரக்கணக்கான மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்ததுடன் மின் விநியோகமும் துண்டிக்கப்பட்டது. இதனையடுத்து தமிழக அரசு போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகளை துரிதப்படுத்தியது. இரவு பகல் பாராமல் நடைபெற்று வரும் இந்த பணிகளால் சாலையில் விழுந்த மரங்கள் அனைத்தும் உடனடியாக அகற்றப்பட்டு போக்குவரத்து சீர் செய்யப்பட்டது. சேதமடைந்த மின் கம்பங்கள் உள்ளிட்டவை சீரமைக்கப்பட்டு மின் விநியோகமும் தடையின்றி வழங்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆவடி, திருவள்ளூர், திருத்தணி உள்ளிட்ட நகராட்சிகளில் 100%, ஒரு சில ஊராட்சிகளில் மட்டும் 90% மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது. புயலால் சேதமடைந்த 14,957 மின்கம்பங்கள், 76 மின் மாற்றிகள் மாற்றப்பட்டு சீரமைக்கப்பட்டுள்ளன. இம்மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 56 தற்காலிக மருத்துவ முகாம்கள் மூலம் இதுவரை 44,321 பேர் பயனடைந்துள்ளனர். மாவட்டத்திற்கு உட்பட்ட 526 ஊராட்சிகளிலும் முழுமையாக சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நேற்று மட்டும் 107 ஊராட்சிகளில் 19,312 பணியாளர்களை கொண்டு சுத்தம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. அனைத்து பகுதிகளுக்கும் தங்குதடையின்றி குடிநீர் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் சீரமைப்பு பணிகள் குறித்து சோழவரத்தில் அனைத்து துறை அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ஏ. சுந்தரவல்லி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர், திருவள்ளூர் மாவட்டத்தில் தங்குதடையின்றி குடிநீர் வழங்கப்பட்டு வருவதாகவும் புயல் பாதிப்பு குறித்த கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாகவும் தெரிவித்தார். வர்தால் புயலால் பாதிக்கப்பட்ட திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் மின்சார வாரியத்தில் மின்சாரம் சீர் செய்யப்பட்டு 90% மின் விநியோகம் வழங்கப்பட்டு வருகிறது. குடிநீர் தங்குதடையின்றி வழங்கப்பட்டு வருகிறது. நோய் தொற்று எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக மாவட்டம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா மருத்துவ முகாம் நடைபெற்று வருகிறது. பொது மருந்து தொடர்ந்து அடிக்கப்பட்டு வருகிறது. நிலவேம்பு குடிநீரும் தொடர்ந்து கொடுக்கப்பட்டு வருகிறது. போட் கணக்கு, வீடு கணக்கு எடுக்கிறது, கால்நடை இறந்ததை கணக்கு எடுக்கிறது, வேளாண்மை மற்றும் தோட்டக்கலை, இது எல்லாமே முடியும் தருவாயில் உள்ளது. எல்லா பணிகளும் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வர்தா புயலினால் பாதிக்கப்பட்ட திருப்போரூர், திருக்கழுக்குன்றம் பகுதிகளைச் சேர்ந்த 148 பேருக்கு 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் திரு செல்லூர் கே. ராஜு, டாக்டர் வி. சரோஜா, திரு இரா. துரைக்கண்ணு ஆகியோர் வழங்கினர். தொடர்ந்து புயலால் சேதமடைந்த இரும்புலிச்சேரி தரைப்பாலம் மற்றும் இடையாத்தூரில் உள்ள பாலத்திற்கு இணைப்பு சாலை அமைக்கும் பணிகளை அமைச்சர்கள் பார்வையிட்டு துரிதப்படுத்தினர். அப்போது கழக நாடாளுமன்ற, சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். இதனிடையே வர்தா புயலினால் சேதமடைந்த சென்னை கருகம்பாக்கத்தை பல்லாவரம் கவுல் பஜாருடன் இணைக்கும் அடையாறு தரைப்பாலம் சீரமைக்கப்பட்டு போக்குவரத்துக்கு திறந்துவிடப்பட்டுள்ளது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள அப்பகுதி மக்கள் போர்க்கால அடிப்படையில் பாலத்தை சீரமைத்து கொடுத்த தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். கருகம்பாக்கம், கவுல் பஜாருக்கும் இடையில இருக்க அடையாறு ஆற்றுப்பாலங்க தண்ணி காரணத்தினால பூரா உடஞ்சி நாசமாகி போச்சுங்க. இது பார்த்து காலையில் பார்த்து இன்னைக்கு உடனே ஆளுகளை வர வச்சு அந்த பாலத்தை சரி செய்து இன்னைக்கு வண்டிகள்லாம் போக்குவரத்துக்கு எல்லாத்துக்கும் சரி பண்ணி கொடுத்து இன்னைக்கு எல்லாம் வண்டி போய் வந்துகிட்டு இருக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் தடையற்ற குடிநீர் மற்றும் மின் விநியோகம் வழங்கும் வகையில் தமிழக அரசு மேற்கொண்ட போர்க்கால சீரமைப்பு பணிகளால் அங்கு இயல்பு நிலை திரும்பியுள்ளது.